அந்த அக்கா அரசு துறையில் பணியில் இருக்கிறவங்க, ஆசிரியையாய் பணிபுரியக்கூடிய அவங்களுடைய சொந்த வருமானத்தை கொண்டு நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க. ஒரு வீடு, ஒரு பண்ணை வீடு, சாதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிலம், இப்படி அவங்க நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின சொத்து அனைத்துமே, பெரும்பான்மையான சொத்து அவங்களுடைய கணவரின் பெயரில் தனித்து வாங்கியிருக்கிறாங்க. சில சொத்துக்களை அவங்களும் கணவரும் ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பில் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனையே இங்கே வருது. என்னன்னா, இவங்களுடைய பணம் தான். ஏன்னா அவங்க கணவர் வேலை செய்பவர், ஆனால் அவருக்கு இவ்வளவு வருமானம் கிடையாது. அவங்க வாங்கியிருக்கிற சொத்துக்கள் 50% சொத்துக்கள் இந்த அக்காவின் பணத்தில் வாங்கியது தான். இவங்க அவங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொள்ள ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குறாங்க. அந்த வாரிசு சான்றிதழில் அந்த அக்காவின் மாமியார் பெயர்